சிறப்பு நிகழ்வுல இந்த வாரம் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இம்பார்ட்டன்ட் அவார்ட். அவார்ட் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முறையை வந்து சொல்லி இது வரைக்கும் லாஸ்ட் 2019ல இருந்து இப்போ வரைக்கும் டிஎன்பிசி கேள்விகள் என்ன ஃபார்மெட்ல வந்து கேட்டிருக்காங்களோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ பொதுவா டிஎன்பிசி பாடங்களை 21 பாடங்களா நம்ம வந்து பிரிக்கிறோம். 21 பாடங்களா நம்ம வந்து பிரிக்கிறோம். அந்த 21 பாடங்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு. இந்த வரலாறு பாடத்தை அகெயின் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ வரலாறு பாடத்தை அகெயின் தனித்தனியா வந்து பிரிக்கிறீங்க. ஓகே. ஸோ இதுல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், கலை மற்றும் பண்பாடு, அது இந்திய லெவல்ல படிக்கணும், தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் ஏன்சியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, பண்டைய கால இந்தியா இந்திய லெவல்லையும் படிக்கணும், தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் இடைக்கால இந்தியா, அதுக்கப்புறம் ஓகே இடைக்கால இந்தியா தமிழ்நாட்டு லெவல்லையும் வந்து படிக்கணும், இந்திய லெவல்லையும் வந்து படிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா, அதுவும் இந்திய லெவல்லையும் படிக்கணும், தமிழ்நாட்டு லெவல்ல வந்து படிக்கணும். இது வரலாறு சம்பந்தமான தலைப்பு. இது போல ஜாகிரபி இந்திய லெவல்லையும் படிக்கணும், தமிழ்நாட்டு லெவல்லையும் வந்து படிக்கணும். அது கூட சுற்றுச்சூழல் பாடமும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும், ஜாகிரபி பாடம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி பாடம். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அடுத்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் படிக்கணும், தமிழ்நாட்டு பொருளாதாரம் வந்து படிக்கணும். அகெயின் சைக்காலஜி குரூப் 4க்கு வந்து தேவை கிடையாது. ஆனா இதுலயும் இந்த முறை ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பானுங்க. நான் அதுவும் எப்படின்னு வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். தென் நடப்பு நிகழ்வு. நடப்பு நிகழ்வுங்கிறது இந்த மேல உள்ள எல்லா தலைப்பிலும் படிக்கணும். கீழடியை பத்தி, அகழ்வாய்வை பத்தி கேட்பாங்க ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல. லோத்தல் போட்டு அது இம்பார்ட்டன்ட் ரீசெண்டா இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனை பத்தி ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பத்தி கேட்பாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா யாரு, இவர் மேத்தமெட்டிக்ஸ், அவர் பேரை மறந்து போச்சா, கணித மேதை ராமானுஜரோட சிலை திறக்கிறாருன்னா அதை நடப்பு நிகழ்வு வந்து கேட்பாங்க. சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்து 100 வருஷம் 1922ல நடந்தது, 100 வருஷம் ஆகுதுன்னா கேட்பாங்க. இப்போ வைக்கம் சத்தியாகிரகா 100 வருஷம் ஆயிருக்கு, அதை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி இப்போ காவேரி இஷ்யூஸ், தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகா, இங்க தமிழ்நாடு ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு இடையில காவேரி பிரச்சனை, அப்போ அது நடப்பு நிகழ்வுல வந்து கேட்பாங்க. நடப்பு நிகழ்வுங்கிறது எப்படி, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெயினா வந்து கேட்பாங்க. நடப்பு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ண தேவை கிடையாது, கரெக்டா வந்து படிக்கணும். அதுக்கு நீங்க மேக்சிமம் நடப்பு நிகழ்வுக்கு வந்து படிக்க வேண்டிய ஒரு சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல முறை வந்து சொல்லியாச்சு, தமிழ் அரசு அப்படிங்கக்கூடிய மேகசின். இந்த மேகசின்ல இருந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழரசு மேகசின்ல இருந்து கேட்பாங்க. இது கவர்மெண்டோடைய அபிஷியல் மேகசின். இதை பேஸ் பண்ணி நான் கிளாஸ் வந்து எடுப்பேன். இது வந்து என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்டோடைய அபிஷியல் வெப்சைட்ல தமிழரசு.gov.in அதுல போய் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரைட்டா? நீங்க குட் மார்னிங், குட் ஈவினிங் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, பாடத்தை கவனிங்க. அதெல்லாம் சொல்லி நான் பார்க்கவே மாட்டேன். குட் மார்னிங், குட் ஈவினிங் யாரு பார்க்கா? ஏதாவது டவுட்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க டயத்தை தேவையில்லாம வீணடிக்காதீங்க. ரைட்டா? குட் மார்னிங் சொல்றது, குட் ஈவினிங் சார் சொல்றது, அது எனக்கு எந்த யூஸும் வந்து கிடையாது. நீங்க டவுட் ஏதாவது இருக்கா பாடத்துல கேட்டீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். ரைட்டா? குட் மார்னிங் அதெல்லாம் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் வேஸ்ட். அந்த டயத்துல ஏதாவது உட்கார்ந்து நான் சொல்லிக் கொடுக்க எழுதுனீங்கன்னா அதுதான் எனக்கு வந்து ஹாப்பினஸ். ஓகே. இங்க வந்து பாருங்க, இந்த தமிழரசு மேகசினை நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். என்னால வாங்க முடியல அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன், இதாக நீங்க போய் வந்து வாங்கிக்கலாம். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கக்கூடிய கவர்மெண்டோடைய அபிஷியல் லைப்ரரி வந்து இருக்கு. இதுல இ மேகசின்ஸ் எல்லாமே தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கக்கூடிய ஒரு இது. ஓகே. இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிக்குள்ள நீங்க போனீங்கன்னா இதுலயும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிக்குள்ளவும் நீங்க வந்து இ புத்தகத்தை நீங்க வந்து பதிவிறக்கம் வந்து பண்ணிக்கலாம். ரைட்டா? தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி. இதுக்குள்ள போயிட்டு இந்த இணையதளத்துல போனீங்க அப்படின்னா உங்க கையில மொபைல் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணலாம். உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா கைக்குள்ள வந்து கொண்டு வர முடியும். என்ன ஏதோ அப்டேட் பண்ணிருக்கானுங்க, இங்க பாருங்க. இதுல போயிட்டு
கல்வி திட்டங்கள், நூலகம், நூலகத்தை கிளிக் பண்ணுங்க. ஓ, வெப்சைட் ஏதோ அதான் 3-4 நாளா ஏதோ அப்டேட் பண்ணா இது பண்ணாங்க. சூப்பரா பண்ணிட்டாங்களே. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இதுல முன்னாடி வந்து வித்தியாசமா இருந்துச்சு, இப்போ வித்தியாசமா இருக்கு. பார்ப்போம். ஸோ இதுல போயிட்டு இதான் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, ரைட்டா? இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதுக்குள்ள போய்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சுகன்யா மீட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் கேட்பீங்கன்னா அட்மிட் பண்ண. ஓகே. ஸோ இதுக்குள்ள போயிட்டு பருவ இதழ்கள் இருக்கா, அதுல போனீங்கன்னா தமிழ் அரசு மேகசின் இருக்கும். இதுல போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரீசன்ட் மேகசின் ஃபுல்லா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல ரீசன்ட் மேகசின் ஃபுல்லா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல போனீங்கன்னா தமிழரசு மேகசினோட ரீசன்ட் டேட்டா வந்து இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க ரீசன்ட் மேகசின்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. பருவ இதுல போயிட்டு இதழ்கள், தமிழரசு இதுல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. முன்னாடி அது சீக்கிரமா அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அப்படி இல்லாட்டி அதுல சர்ச் பண்ணியும் நீங்க இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதுல புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். அந்த புக்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே. சர்வர் ஏதோ வருது, எரர்னு வருது. நான் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரி, நம்ம இப்போ நடப்பு நிகழ்வுக்கு வந்து போயிடுவோம். ஸோ மொத்தம் 21 சப்ஜெக்ட் வந்து பிரிச்சிருக்கோம் இல்லையா? அந்த 21 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடப்பு நிகழ்வு வந்து இருக்கு. ஸோ இது போக நான் அங்க ஆச்சரியக்கல்வியில ஒரு செப்பரேட் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதுல நடப்பு நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னா, ஹிஸ்டரி நடப்பு நிகழ்வு படிக்கணும், ஜாகிரபி நடப்பு நிகழ்வு, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், என்வாயர்மெண்ட் இது எல்லாமே நடப்பு நிகழ்வு வந்து படிக்கணும். அகெயின் இம்பார்ட்டன்ட் புக்ஸ், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், பெர்சனாலிட்டி டேஸ், முக்கியமான புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்தியாவோட பொலிட்டீஷியன்ஸ் வந்து புத்தகம் வெளியிடுவாங்க. அவங்க யாரு யாரு, இந்த எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி, கேபினட் மினிஸ்டர் இந்த மாதிரி விடுவானுங்க. ஸோ அந்த இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து புக் வெளியிடுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏதாவது பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி புத்தகங்கள், உலக லெவல்ல, இந்திய லெவல்ல அவார்டு வாங்கின புத்தகங்கள், அதாவது இந்தியா புக்கா இருக்கணும், தமிழ்நாட்டு சார்ந்த எழுதினங்களா இருக்கணும். அந்த மாதிரி புக்கை வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரி அவார்ட்ஸ், இதுவும் வேர்ல்டு லெவல் அவார்ட்ஸ். ஓகே. அவார்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ அவார்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஐபிஎல் முதற்கொண்டு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டாவும் அவார்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமான பெர்சனாலிட்டி, இதுல எல்லாமே வந்து இமயமலையில யாரு ரீசெண்டா வந்து ஏறினா, எங்க ஏறினாங்க, ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ தமிழ்நாட்டு சாதனையாளர்கள், இமயமலை ஏறினவங்க, ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட், கவர்னர் அப்பாயின்மெண்ட், சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், உலக லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அப்பாயின்மெண்ட், இப்போ ரீசெண்டா இறந்தவங்க எல்லாத்தையும் படிக்கணும். அடுத்து ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸை படிக்கணும், ரைட்டா? இப்படிதான் நடப்பு நிகழ்வு ரொம்ப சிம்பிளா படிச்சீங்கன்னா போதும். இப்போ நான் ஒரு சாம்பிள் வந்து காமிக்கிறேன். அது என்ன, ஒவ்வொரு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாத்துலயுமே என்ன கொஸ்டினா வந்து கேட்கறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நடப்பு நிகழ்வுக்காக நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்க்கையே வீணடிச்சிடக்கூடாது. சில குரூப் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் தேட, நடப்பு நிகழ்வு டெலகிராம்ல ஃபுல்லா வந்து தேட, அப்படிலாம் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ், இது ஹிஸ்டரி ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யுனெஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அறிவிப்பாங்க, அதோடைய பாரம்பரிய சின்னங்கள். இது ஒண்ணுமே கிடையாது. நேர விக்கிபீடியா போங்க. நேர விக்கிபீடியா போயிட்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு வந்து கொடுங்க. விக்கிபீடியாவில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கிபீடியாவோட லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்டை என்ன பண்ணிக்கோங்க, தட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுல இருந்து கண்டிப்பா ஹிஸ்டரி ஓரியன்டான கொஸ்டின் வரும். யூபிஎஸ்சிலே இதுல இருந்தா வந்து கேட்பாங்க, ரைட்டா? யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கே இதுல இருந்தா வந்து கேட்பாங்க. இதை என்ன பண்ணிருங்க, தட்டி எடுத்துருங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்லயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உண்டு, ஹிஸ்டரிலையும் நடப்பு நிகழ்வுலையும் வந்து உண்டு. ஓகே. ரீசெண்டா ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஏதாவது அறிவிச்சாங்களும் அதுல வந்து கேட்பாங்க. அடுத்து ஜாகிரபி. ஜாகிரபில என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா, அந்த லீவர் லிங்க் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. பாலிட்டியில இங்க பாருங்க. ஸோ பாலிட்டியில உங்களுக்கு பஞ்சாயத்து, தண்ணீர் பஞ்சாயத்து எப்போ தொடங்கப்பட்டது, இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் புதுசா வந்து உருவாக்குறாங்க, அடுத்து புது டிஸ்ட்ரிக்ட் வந்து உருவாக்க போறாங்க, அதோட ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து எதுல வரும்? ஸோ இது இந்த மாதிரி கட்டமைப்புகள், ஓகே, சென்னை மெட்ரோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
இது வந்து எதுல பாலிட்டி ரிலேட்டடா, புரியுதுங்களா? சென்னை மெட்ரோ ஜாகிரபி, தமிழ்நாடு ஜாகிரபி ஓரியன்டா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே. அடுத்து எக்கனாமிக் கீழே நடப்பு நிகழ்வு பாருங்க. ரீசெண்டா எந்த பேங்க் வந்து லிங்க் பண்ணாங்க, இப்படிதான் நடப்பு நிகழ்வு இருக்கும். ஸோ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல யார் இது பண்ணா, அந்த மாதிரி. ஸோ அது ரீசன்ட் ரிஃபார்ம் கொண்டு வந்தாலும் அதை ஹிஸ்டாரிக்கல் ஓரியண்டா கேட்பாங்க. சயின்ஸ்ல வந்து பாருங்க. ஸோ இப்போ ரீசெண்டா IUCA வந்து உருவாக்குனாங்க, அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ் ரிலேட்டடா. அடுத்து பாருங்க, கோவைட்ல என்னது வந்து இதெல்லாம் நடப்பு நிகழ்வு சயின்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ IRNS 2016 இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது IRNS விக்ராந்த், புரியுதா? இப்போ நமீம் அல் ஃபார் 12ஆம், அதாவது எக்ஸசைஸ், நேவல் எக்ஸசைஸ் எந்த நாட்டுக்கு இடையில நடந்துச்சு, இது சயின்ஸு கீழே, டெக்னாலஜி கீழே, டிஃபென்ஸ் ஓரியன்டா. இந்தியாவோட முதல் பெண் விமானி யாரு, புரியுதுங்களா? ஸோ இது வந்து கேட்பாங்க. கொஷின்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் ஈஸியா வந்து இருக்கும். சைபர் செக்யூரிட்டியில் ரீசெண்டாக பேன் பண்ண இது வந்து என்னென்ன செயலிலாம், பிட்காயினா எந்த இது, இதுவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி டோக்லாம் இஷ்யூஸ் இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் பூட்டான் சைனாவுக்கு இடையில பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். அந்த தோக்லாம் அப்படின்னா என்னது, ஜாகிரபியில லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க, புரியுதா? இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால இதை வந்து என்ன பண்ணிக்கணும், கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி என்வாயர்மெண்ட்ல பாருங்க, ரீசெண்டா மாசு கட்டுப்பாடு யார் வந்து வெளியிட்டா, தரம் அப்படிங்கிறது. அடுத்து புக்கு பாருங்க, என்னென்ன புக்கு. ஸோ அன்பினிஷ்ட் மெமரியார் அப்படிங்கிறது யார் கிரியேட் பண்ணா, பிரியங்கா சோப்ரா, நடிகை, ஆக்டரு, புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் கிரைம் அண்ட் டெஸ்டினி அதை வந்து எழுதுனது யாரு, இது SSC RRBயில் உள்ள டேட்டா தான் கேட்பாங்க. ஓகே. அடுத்து என்ன, இந்த மாதிரி புத்தகங்கள், சச்சின் டெண்டுல்கர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து எழுதின புத்தகம், புரியுதா? ஆட்டோகிராஃப் ரீசெண்ட். ஓகே, மில்கா சிங் அப்படிங்கிறவர் எழுதினவர். அணு ஆயுத தாக்குதலுக்கு பிறகு ராணுவ வீரர் யார், இது ஃபேமஸான புத்தகம், கான்ட்ரவர்சியான புத்தகம்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு நான் பட்டியல் கொடுக்குறேன். எப்படி மாடர்ன் இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் புத்தகங்கள் கேட்பாங்களோ, தமிழ்நாடு ஹிஸ்டரியில புத்தகங்கள் கேட்பாங்களோ, அந்த மாதிரி, ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ்க்கு வந்து வாங்க. அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், இந்த வார டெஸ்ட்ல. ஸோ அவார்ட்ஸு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்து படிக்கணும், உலக லெவலில். அதுக்கப்புறம் இந்திய லெவலில் வந்து படிக்கணும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு லெவலில் வந்து படிக்கணும். உலக லெவல்ல தமிழ்நாட்டுக்காரங்க என்னென்ன அவார்ட்லாம் வாங்குறாங்களோ, இந்தியாக்காரங்க என்னென்ன அவார்ட்லாம் வாங்குறாங்களோ அதை வந்து படிக்கணும். இந்திய லெவல்ல வந்து படிக்கும்போது படிக்கிறது இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான அவார்டு, இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான அவார்டு. உலக லெவல்ல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு அவார்டு, வாரத்துக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவார்டு என்னென்னலாமோ நீங்க என்ன பண்ணிடணும், அதெல்லாம் சேகரித்து வந்து வச்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல இருக்கிறவங்க இந்திய லெவல்ல அவார்டு வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அவார்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரியுதா? தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்டு, இந்தியன் கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய அவார்டு, அதாவது இந்தியன் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இப்போ மம்ரு கூட ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதே வந்து சொல்லியிருக்கேன். ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில இருந்து, சவுத் அமெரிக்காவில இருந்து வாங்கியிருக்காங்க, அந்த கண்ட்ரியை வந்து சொல்றேன் நடப்பு நிகழ்வு. இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நிதி ஆயோக் ஒரு சில அவார்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா கொடுப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய அவார்டையும் தெரிஞ்சுக்கணும். லைக் வந்து சாகித்ய அகாடமி, அதுல தமிழ்நாட்டு லெவல்ல யாரெல்லாம் வந்து வாங்கினா, இந்த மாதிரி இந்தியன் அவார்ட்ஸை பிரிச்சு வந்து படிச்சுக்கணும். இதே மாதிரி தமிழ்நாடு அவார்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கக்கூடிய அவார்ட்ஸ், தமிழ்நாடு நபர்கள் பெறக்கூடிய அவார்ட்ஸையும் நீங்க வந்து படிச்சுக்கணும். இப்படி அவார்ட்ஸை என்ன பண்ணிக்கோங்க, மைக்ரோ லெவல்ல வந்து படிச்சுக்கோங்க. சப்போஸ் உலக லெவல் அவார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு அவார்ட்ஸ், உலக லெவல்ல என்னெல்லாம் வரும், நோபல் பரிசு, நோபல் பரிசு. ஓகே. உலக லெவலில் ஃபேமஸான புக் பிரைஸ் அவார்டு, புத்தக அவார்டு, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்திருக்கு, அந்த பட்டியலை தட்டிக்கோங்க. ஸோ இங்க 2020 யார் யார் என்ன அவார்டு, உலக லெவலில் அவார்டு வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. யாரு என்னென்ன அவார்டு. இந்த நோபல் பிரைஸை பொறுத்தவரையில அந்த கான்செப்டையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ கெமிஸ்ட்ரியில குவாண்டம் ரிலேட்டடா வந்து கேட்டாங்கன்னா என்ன பர்பஸ், பிசிக்ஸ் என்ன பர்பஸ், கெமிஸ்ட்ரி என்ன பர்பஸ், பிளஸ் அந்த நபர்கள் வாங்கக்கூடிய அவார்டையும் தெரிஞ்சுக்கணும்,
அந்த அவார்டு என்ன பர்பஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அடுத்த அவார்டு பாருங்க. ஓகே, இது வந்து ஓல்டு லெவல்ல படங்கள் சம்பந்தமா வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது தமிழ்நாட்டு லெவல்ல அவார்டு. இப்போ 2019 ஊனமுற்றோருக்காக தமிழக அரசால் இது வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேல அவார்டு கொடுப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த அவார்டில் அந்த பிஐபி தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ப்ரெஸ் ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன கம்பெனி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு. இது தமிழ்நாட்டு லெவல்ல கொடுக்கக்கூடிய அவார்டு. ஓகே, ஸோ இது என்ன அவார்டு சொல்லுங்க பார்ப்போம். உலக லெவல் அவார்டில் கமெண்ட் பண்ணுங்க. உலக லெவல் அவார்டு கோல்டன் லயன் அவார்ட்ஸ். இது என்னது? சினிமா அவார்டு. ஸோ இது இந்திய லெவலில் கோவாவில் சினிமா ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். அதில் ஏதாவது தமிழ்நாடு ரிலேட்டடான படம் நாமினேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து படிக்கணும். அப்போ ஃபிலிம் ரிலேட்டடாக உலக லெவலில் ஆஸ்கார், இந்திய லெவலில் உங்களுக்கு கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும். வருஷம் அங்கே தான் நடக்கும் அந்த இது. இப்போ தமிழ்நாட்டு லெவலில் அந்த அவார்டு ஃபிலிம் சம்மந்தமாக வாங்கினாங்கன்னா அதை வந்து படிச்சுக்கணும். கரெக்டாக புரியுதா? நடப்பு நிகழ்வுன்னா நீங்கள் இதை தான் வந்து படிக்கணும். அடுத்து பாருங்க, உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு எத்தனாவது லெவலில் இருக்கு? அப்போ அதுக்கான அவார்டு. தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன நிதி ஆயோக்கு கொடுக்கக்கூடிய அவார்டா இருக்கட்டும், இதெல்லாம் பேஸான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு கிளியரா ஒவ்வொன்றையும் நடப்பு நிகழ்வு இவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்லி தந்துட்டு இருக்கேன். ரைட்டா? அடுத்து பாருங்க, தமிழக அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களுக்கு என்ன அவார்டு கொடுக்குறாங்க? ஸோ ரங்கநாதன் அவார்டு. ரீசெண்டா யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அவார்டை தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழக அரசுடைய அவார்ட்ஸ் என்னெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, நோட்ஸ் எப்படி எடுக்கணும்? தமிழக அவார்டு, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்டு, லைக் வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதன் அவார்டு. ஓகே, இதே மாதிரி கவிமணி, கலைஞர், இந்த மாதிரி அவார்டு. தமிழக நபர்கள் வாங்கக்கூடிய அவார்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய அவார்டு. என்ன அவார்டு ரிசீவ் பண்ணாங்க? உடல் உறுப்பு தானம், நீர் மேலாண்மை. இது உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறதுக்கும் உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, செல்லாத பணம் என்ற நாவலுக்கு 2000 சாகித்ய அகாடமி அவார்டு. இது இந்திய லெவல்ல அவார்டு. நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன்னு பாருங்க, ஓல்டு கொஸ்டினை பார்த்து. இப்படிதான் நீங்களும் எடுக்கணும். இந்திய லெவல்ல சாகித்ய அகாடமி. அந்த சாகித்ய அகாடமியில தமிழ்நாடு லெவல்ல யார் என்ன அவார்டு வாங்குறாங்களோ அதை பத்தி என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, தமிழக நலத்துக்காக 3ஆம் பாலினத்தவர் பெற்ற அவார்டு. ஓகே, ஸோ இது வந்து அந்த தமிழக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்டு. அடுத்தது வந்து ஐநா சபையில சுற்றுச்சூழலுக்கான பாதுகாப்பு விருது. இது என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா அவார்ட்ஸ். உலக லெவல்ல என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா அவார்டு. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி உலக லெவல்ல யுஎன்ஓ அந்த என்வாயர்மெண்ட் இதுல வந்து ஒரு பெண்மணி வந்து பேசியிருப்பாங்க. லாஸ்ட் டெஸ்ட்ல கூட அந்த பெண்மணியை பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தேன். அடுத்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு. இது எதுல வரும்? இந்திய லெவல்ல சினிமா நேம் வந்து போட்டுக்கோங்க. சினிமா வந்து ஸ்போர்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும், சினிமாவும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னது என்ன சொல்லுவாங்க, அழகி, உலக பேரழகி, அந்த அவார்டும் வந்து தெரிஞ்சுக்கணும். அவார்டை படிக்கிறதுக்குன்னு ஒரு வகை இருக்கு. இது தாதா பால்கே அவார்டு வந்து கேட்டாங்க. அடுத்து பாருங்க, பெருந்தலைவர் காமராஜ் அவார்டு. ஓகே, புதுமைப்பள்ளி அவார்டு, கனவு ஆசிரியர் அவார்டு, ராதாகிருஷ்ணன் அவார்டு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட பர்பஸ் கேட்டிருக்காங்க. துரோணாச்சேரி அவார்டு யாருக்கு? கோச்சுக்கா இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கா? இந்த மாதிரி கேட்பாங்க. அதோட பர்பஸும் கேட்பாங்க. புரியுதா? நல்லா அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும். அடுத்து 2023 ஆண்டு ஞானபீட அவார்டு. ஸோ ஞானபீட அவார்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கிறது. அடுத்து பாருங்க, கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் எதுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது? கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் என்ன பர்பஸ்ன்னு படிக்க சொன்னேன் இல்லையா, அது வந்து கேட்டுக்காங்க. அடுத்து பாருங்க, மிஸ் யூனிவர்ஸ் 2021. அப்ப இந்த வருஷம் யாரு? இந்த வருஷம் யாரு அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து மத நல்லிணத்துக்கு மேம்படுத்துறதுக்காக என்ன அவார்டு? இது எல்லாத்தையும் தட்டுணும். திருவள்ளுவர் அவார்டு, அண்ணா அவார்டு, பாவேந்தர் பாரதிதாசன் அவார்டு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து உலக மிஸ் அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் இந்தியன்
இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அமெரிக்கா வந்து யாரு? சைனி அப்படிங்கிறவங்க. தாதா சால்கே அவார்டு அகைன் அவார்டு வந்து கேட்டிருக்காங்க, இந்திய லெவல் அவார்டு. ஸோ கோட்டை அமீர் அவார்டு முகமது ரஃபி வந்து பெறாரு. அவர் வந்து எந்த மாவட்டம், எவ்வளவு எப்படி கேட்கிறாங்க பாருங்க, எந்த மாவட்டம், எந்த ஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து மகாவீர சக்ரா அவார்டு இப்போ ரீசெண்டா உங்களுக்கு ஜனவரி 26 வந்து கொடுப்பாங்க. அந்த பட்டியல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஃபேமஸா ஏதாவது யாருக்காவது வந்து கொடுத்துருப்பாங்க அது. அதே மாதிரி பத்ம பூஷன்ல 2021ல தமிழ்நாட்டு லெவல்ல, இது தமிழ்நாட்டு லெவல்ல பத்ம பூஷன் பத்மா அவார்டு ரிலேட்டடா. ஓகே, அடுத்து அதே கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து தேசாய் விருது என்ன பர்பஸ், என்ன ஃபீல்டும் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன பர்பஸ், என்ன ஃபீல்டும் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாரத ரத்னா, பத்ம பூஷன், பத்மஸ்ரீ அவார்ட்ஸ். ஓகே, தமிழக அரசுடைய அவ்வை அவார்ட்ஸ், தமிழ்நாடு அவார்ட்ஸும் தெரிஞ்சுட்டீங்க, இந்திய அவார்ட்ஸும் தெரிஞ்சுட்டீங்க. உலக பசுமை நகம் அவார்ட்ஸ், இது வந்து சிட்டி ஓரியன்டா அவார்ட்ஸ். இதே மாதிரி சுவிட்ச் பாரத் அபியான்ல எந்த ஸ்டேட் வந்து டாப்பு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்க, யார் யாரு என்னென்ன ஃபேமஸ், அதாவது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதுல யார் யாரு எதுல ஃபேமஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ரீசெண்டா வேர்ல்ட் லெவல்ல இம்பார்ட்டன்ட் அவார்டு வாங்கினவங்கள பொறுத்துகையில வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து எந்தெந்த அவார்டு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அந்த அவார்டோட ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கணும், அவார்டோடைய ஹிஸ்டரி. அதே மாதிரி தமிழ்நாடு இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னா அது எந்த நாட்டோட அவார்டு. ஓகே, இதே மாதிரி நோபல் பிரைஸ் என்ன பர்பஸ், லித்தியம் பேட்டரி, புரியுதா? அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன, இதுல ஆப்ஷன்ல தமிழ்நாடு இருக்குன்னா மேக்சிமம் என்ன பண்ணிடலாம், கண்ணை மூடிட்டு தமிழ்நாடு அப்படின்னு வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆர்கன் டொனேஷன்ல தமிழ்நாடு வந்து டாப்பு. அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்டைன் அப்படின்னா என்ன அப்படின்னு, புரியுதுங்களா? அகைன் பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அவார்டு தமிழ்நாடு கவர்மெண்ட், கபிலர் அவார்டு, உமர் புலவர் அவார்டு. தமிழ்நாடு அவார்டு இப்படிதான் வந்து கேட்கறாங்க, நிறைய கேட்கறாங்க. தமிழக அளவில் ஞானவீட பெற்றவர் யாரு, பெறாதவர் யாரு அப்படிங்கிற மாதிரி. ஜல்சக்தியில தமிழ்நாடுக்கு கிடைத்தது, வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்டா, ரெண்டாவது, தேர்டா அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து கரியேறும் பெருமாளை பத்தி குரூப் 1ல வந்து கேட்டிருந்தாங்க, புரியுதா? வீரதீர செயலுக்காக தமிழ்நாட்டு லெவல்ல கல்பனா சாவ்லா அவார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்டு. மருத்துவத்துல நோபல் பிரைஸ்ல என்ன யாரு கொடுத்தாங்க, என்ன பர்பஸ். ஓகே, அப்போ அவார்ட்ஸ் என்ன பண்றாங்க, இப்படி ஸ்ட்ரக்சரா வந்து கேட்கறாங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, மிஸ் யூனிவர்ஸ், இந்த மாதிரி பக்கா வந்து கேட்கறாங்க. இதை என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அவார்டு வேணா ஈவினிங் வந்து பார்ப்போம். என்னங்கிற சொல்லிடுறேன். சிவில் சர்வீஸ் டே அதுல அவார்டு கொடுப்பாங்க, அது எத்தனாவது அவார்டு. ஓகே, அதுக்கப்புறம் இ கவர்னன்ஸ் அவார்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வாங்குவாங்க, அதோட பர்பஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் அவார்ட்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடா அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது தொடங்கிடு இந்தியா ஸ்டார்ட் அப் அவார்டு வந்து கொடுப்பாங்க, தொடங்கிடு இந்தியா அவார்டு. அடுத்து வாட்டர் அவார்டு. ஓகே, அதுக்கப்புறம் சுச்சாத் அந்த சுத்தத்துக்கான அவார்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்தியா இயர் புக்ல இந்த டேட்டா வந்து எடுக்கணும். மேக்சிமம் இந்தியா இயர் புக்ல இது வந்து படிக்கணும். அதே மாதிரி நேஷனல் யூத் அவார்டுனா என்ன, நேஷனல் யூத் அவார்டு, நேஷனல் யங் லீடர் அவார்டுல தமிழ்நாட்டு லெவல்ல யாரெல்லாம் அவார்டு வாங்கியிருக்கா. ஓகே, ஸோ அதே மாதிரி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு ரிலேட்டடா எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க, எத்தனை பேர் கொடுத்தாங்க. அர்ஜுனா அவார்டு, துரோணாச்சாரி அவார்டு, மௌலானா அப்துல் கலாம் டிராஃபி. ஓகே, இந்த மாதிரி அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அவார்ட்ஸ். அடுத்து பாரத ரத்னா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுத்தாங்க, சுவாமிநாதன், ஓகே, நரசிம்மராவ், சரண் சிங், இவங்களுக்குலாம் வந்து கொடுத்தாங்க. ரைட்டா, அதையும் என்ன பண்ணிக்கணும், தெரியும். அதோட பேஸ் எவ்வளவு கொடுப்பாங்க, என்னது. சாகித்ய அகாடமி அவார்டு இப்போ ரீசெண்டா வந்து இது பண்ணியிருந்தாங்க, அதோட சுவாமிநாதன், நரசிம்மராவ், ஸோ இவங்களுக்குலாம் பாரத ரத்னா அவார்டு வந்து கொடுத்தாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். பாரத ரத்னாவோட பேஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். பாரத ரத்னா கார்பூரி தான்கூர் அப்படிங்கக்கூடிய அவார்டு. பாரத ரத்னா கார்பூரி தான்கூர் அவார்டு பீகார் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாங்க, அந்த அவார்டு. கிராமி அவார்டு ஜாகிர் ஹுசேன்,
கிராமி அவார்டு அதை பத்தி, சாகித்ய அகாடமி அவார்டு ரிலேட்டடா, ஸோ அதில் மொழிகளுக்கு சார்ந்து வந்து கொடுப்பாங்க அதை பத்தி. இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலி அபு அவார்டு அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ அது 2023 கொடுக்கப்பட்ட அவார்டு. டேனியல், அலி அபு 2 பேருக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ராஷ்டிரிய வகைகன் புருஷ்கர் அவார்டு, ராஷ்டிரிய வகைகன் புருஷ்கர் அவார்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுக்கறது. இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி. அது ரிலேட்டடா யார் யார் என்ன அவார்டு வாங்கினாங்க. ஓகே. கிராண்ட் கிராசி லீஜியன் ஹானர் அவார்டு பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்தாங்க. பிரான்ஸ்ல இருந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு. ஸோ அதை பத்தி. ஓகே. ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். சான்சத் ரத்னா அவார்டு ரீசெண்டாக கொடுக்கப்பட்டது, கலாம் ரிலேட்டடா. மார்கோனி பிரைஸ், மார்கோனி பிரைஸ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் கரி பாலசனுக்கு வந்து கொடுத்தாங்க. மிஸ் இந்தியா 2023 வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி குப்தா அப்படிங்கக்கூடிய பெண்மணி, நந்தினி குப்தா. ரைட்டா. மெடல் ஆஃப் கிளாண்ட்ரி, அதாவது இந்த வீரதீர செயலுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு தீபிகா மித்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இது மாதிரி ஜெயந்த் அண்ட் நார்லிக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா ரிலேட்டடா ஒரு சில அவார்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஓகே. இதே மாதிரி கிராண்ட் ஆர்டர் செயின் எல்லோ ஸ்டார் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, கிராண்ட் ஆர்டர் ஆஃப் செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் அவார்டு இது வந்து நம்ம பிரசிடென்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகே. சுரிநேம் அப்படிங்கக்கூடிய கண்ட்ரி, அது எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க மேப்ல. அதே மாதிரி கிரீன் பீஸ் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸை என்ன பண்ணிக்கணும். ஹிமாந்தா பிஸ்வா சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அசாமுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு சில அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. லீ குவான் அப்படிங்கக்கூடிய அவார்டு. தாதா பால்கே அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஹ்மான் அப்படிங்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இதே மாதிரி அஸ்ஸாமில் புற்றுநோய்க்கு ஒரு ஒரு சில இது வந்து ஹாஸ்பிட்டல் இது பண்ணனால மருத்துவர் ரவி கண்ணனுக்கு 2023 ஒரு அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ராமன் மகசே அவார்ட்ஸு வந்து கொடுத்தாங்க. ராமன் மகசே அவார்டு. ஓகே. இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. இதை நான் ஈவினிங் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக படிச்சிங்கன்னா போதும், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, தட்டி எடுத்துடலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு என்ன உண்டோ அதை வந்து நான் பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து போதுமானது. நம்ம டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகிடலாம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ ஈவினிங் மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் ஓவரால் ரிவிஷன்ஸ் வந்து கொடுத்துட்றேன். சப்போஸ் ஃபிசிக்ஸ் வந்து ஃபுல்லாக முடிக்க முடியலைன்னா ஆஃப் வந்து வச்சுக்கலாம், பாதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ மேக்ஸு ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் இருக்கும். நீங்கள் படிங்க, நான் முடிஞ்ச அளவு சொல்லிக் கொடுக்குறேன். நான் வந்து நம்மகிட்ட டேட்டா ஃபுல்லாக வந்து இருக்குது. ரைட்டா. ஸோ மேக்ஸிமம் ஓல்டு கொஸ்டினை தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை கூட கீவேர்டை சொல்லிடுறேன். ஈவினிங் கூட உட்காந்து இப்போ வந்து கிளாக்கை மெஷர் பண்ணுறதுக்கு என்னது ஹாராலஜி அப்படிங்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக சீஸ்மோகிராஃபி எதுக்கு, என்ன பர்பஸு, லாக்டோமீட்டர் என்ன பர்பஸு, இது சொன்னோம்னா நீங்கள் வேகமாக எழுதிக்கலாம். சீஸ்மோகிராஃபி அப்படிங்கிறது எர்த்குவைக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ரே அப்படிங்கிறது என்ன ரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக. ஓகே. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஹீட்டோட கீவேர்ட்ஸ் நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து வரும். ஃபுல்லாக நம்ம 6 to 12 படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறதோட எக்ஸாமுக்கு தேவையான கீவேர்ட்ஸை பார்த்தோம்னா ஈஸியாகிடும். ஓகே. நல்லா படிங்க. இதோட முடிச்சுக்குவோம். ஸோ இந்த வீடியோஸை நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் வந்து 999 பே பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அனுப்புங்க. உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னென்னா குறைஞ்சபட்சம் நான் ஒரு 1500 பேரை ஃப்ரீ கிளாஸு எல்லாம் ஓவராலாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கள ஒரு 1500 பேரை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. அதை பண்ணிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதை ரீச் பண்ண வைக்கணும்னா அது உங்கள் கையால் மட்டும் தான் வந்து முடியும். அதனால் உங்கள் நண்பர்கள் யாராவது வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா ஆச்சரிய கல்விக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில்
ஜாயின் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். லைஃபை கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். ரைட். உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா 9500399600 கிளாஸை பத்தின ஃபீட்பேக்கை கண்டிப்பா வந்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம டே நைட்டா ஒர்க் பண்ணி பல விஷயங்களை எளிமையா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃபீட்பேக் கண்டிப்பா வந்து கொடுங்க. ரொம்ப நன்றி. ஈவினிங் வந்து சந்திப்போம். மேக்சிமம் முடியாத பட்சத்தில் நாளை காலையில சந்திப்போம். ரைட்டா? நாளை தேர்வு காலையில கரெக்டா வந்து நடக்கும். ஆன்சர் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. தேங்க்யூ.